மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் செய்த 27 வருடங்கள் அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டியெழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணாமானவர்கள் துரோகம் செய்தது என்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வரும். அந்த இறுதி போர் நடக்கும்போது கருணாமான் இலங்கை அரசாங்கத்துடன் இருந்தார் என்று சொல்லி உங்களால் எப்படி சொல்ல முடியும்? தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டரை கூட்டிக் கொண்டு காட்டினார்கள், கருணாமனை கூட்டிக் கொண்டு காட்டினார்கள். இல்லை, தலைவரை தலைவர் எல்லாருக்குமே தெரியுமே. எப்படி காட்டி கொடுத்தது? நேரடி சமரம் நடக்கிறது. ஒரு வருடமாக மாவிலாரில் துவங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலிருந்து தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி இல்லை. தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு உங்களோட நாடு இங்கே இந்தியா கூட அனுசரணை தெரிவிச்சு தானே. அப்படின்னா இந்தியாவும் துரோகி தானே. அது எப்படி இந்தியா அங்கே ஃபுல் இராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கும்? அப்போ இந்தியாவும் துரோகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நானும் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான். இப்போ நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட தமிழ் ஈழத்தில், அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு உயிர் போயிருக்கிறத அடையாளம் காட்ட அதை தெரிந்தவராக கூப்பிட்டு கொண்டு போகிறது ஒரு தவறு ஒன்றும் இல்லை. அதை சர்டிஃபை பண்ணணும் தானே. அதான் நடந்தா. அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார், இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமன். ஏன்னா அவர் நெருங்கி பழகினபடியாக அவருக்கு அது தெரியுமன்றதுக்காக. தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் வருமன்ற மாதிரி அறிவித்திருக்கிறார். செப்டம்பர் அக்டோபரில் வருமன்ற மாதிரி. எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு 10 நாள் ஆச்சு. நான் பெங்களூர் அங்கேருந்து 2-3 விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்த இடத்துல உங்களெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்திச்சு சீமானோட சீமான் அண்ணன் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணட்டும், அண்ணன் தானே. ஆனால் அந்த இளைஞர்கள்ன்ற மனசில் ஒரு வன்மத்தை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா பாதிக்கப்பட்டது நாங்கள். அதே பாதிப்பு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேண்டாம்னு யோசிக்கிறோம். ஏன்னா இழந்தது நாங்கள் தானே. நாங்கள் இழந்துருக்கிறோம். நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளவு உயிர்கள், அவ்வளவு எங்கள்கிட்ட முன்னேற்றம் 30 வருடம் பின்தள்ளப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு. சரிங்களா? இப்போ அந்த தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம், இனி எங்கள்கிட்ட வடக்கு கிழக்கும் வேணாம்னு பார்க்கணும். அதாவது இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆகிருக்கிறாங்க. சரிங்களா?